ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இம்ப்ளான்டேஷன்னா என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது இம்ப்ளான்டேஷன் சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இம்ப்ளான்டேஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கருப்பதிதல் தான் நம்ம இம்ப்ளான்டேஷன் நம்ம சொல்லுவோம். இந்த இம்ப்ளான்டேஷன் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கரு டியூப்பில் தான் தங்கும். அதாவது கருமுட்டையும் ஸ்பெர்ம் டியூப்பில் தான் மீட் பண்ணும். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் பார்த்தீங்கன்னா கர்ப்பைக்கில் வரும். அதுதான் நம்ம இம்ப்ளான்டேஷன் சொல்கிறோம். அதாவது அந்த டியூப்லேருந்து அந்த கருமுட்டை கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டு அந்த இம்ப்ளான்டேஷன் நடக்கிறதுக்கு அந்த கர்ப்பைக்குள்ளே வரும். அப்போ நமக்கு என்னென்ன சிம்டம்ஸ்லாம் நமக்கு இருக்கும், இதை வச்சு நம்ம ப்ரெக்னன்சியை நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாமா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது ஒரு 80% நான் சொல்கிற சிம்டம்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ப்ரெக்னன்சியை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணல. பட் நான் இதில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு நான் சொல்கிற சிம்டம்ஸ்லாம் எப்போதுமே எனக்கு பீரியட்ஸுக்கு முன்னாடி இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா நீங்களாம் பெருசாக அதை கன்சல்ட் பண்ண அவசியம் இல்லை. பட் எனக்கு புதுசாக இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்குது, எனக்கு இதுக்கு முன்னே இந்த மாதிரிலாம் நடந்ததே கிடையாது, இருந்தது இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு 80% வாய்ப்பு இருக்குது. ஸோ வாங்க இப்போ என்னென்ன சிம்டம்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் நடந்துச்சு அப்படின்னா தலைவலி ஹெட் பெயின் நிறைய பேருக்கு இருக்கும். அது நார்மலாகவே யூஸ்வலாக நிறைய பேருக்கு இருக்கும். டயர்ட்னஸ் பார்த்தீங்கன்னா அதுவுமே பயங்கரமாக இருக்கும். ஸோ இது இருந்தாலுமே இம்ப்ளான்டேஷனுக்கான ஒரு அறிகுறி தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பெயினுங்கிறது நிறைய பேருக்கு இருக்கும். பீரியட்ஸுக்கு முன்னாடியுமே ப்ரெஸ் பெயின்ங்கிறது இருக்குது. பட் அதில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். நிறைய பேருக்கு மார்பகம் பெரிதாகும், நிப்பிள் பெருசாகும், நிப்பிள் பிளாக் ஆகும். இந்த மாதிரி நிறைய மார்பகத்தில் நிறைய சிம்டம்ஸ் இருக்குது. ஸோ இது எனக்கு பீரியட்ஸ்க்கு முன்னாலாம் எனக்கு வரல, பட் இப்போ எனக்கு இந்த மாதிரி புதுசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் எப்போ வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் ஓவலேஷன் ஆகி கரெக்டாக 7-8 days அதுக்கப்புறம் தான் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் நடக்கும். சில பேருக்கு 3 நாள் 4 நாள்லாம் எனக்கு ப்ளீடிங் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் நடக்காது. ஓவலேஷன் நடந்ததுக்கப்புறம் ஒரு 7 to மேக்ஸிமம் 6 days ஆகும். அதுக்கப்புறம் வரதுக்கு பேர் தான் நம்ம இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்னு சொல்லுவோம். சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓவலேஷன் ஆகி அந்த 7 daysக்கு அப்புறம் சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 55-60 அந்த நாளில் கூட நடக்கும். அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் தான். அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ராப்பாக தான் இருக்கும். பீரியட்ஸ் ப்ளீடிங் எப்படி இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் ட்ராப்பாக இருக்கும். ரொம்ப திக்காக இருக்காது, ரொம்ப லேசாக அந்த மாதிரி இருக்கும். ஒரு 3 drop 4 drop அந்த மாதிரிலாம் இருக்கும். பிங்க் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை தான் நம்ம இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எனக்கு இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இல்லையே, அப்போ எனக்கு கருப்பதிதல் நடந்திருக்காது அப்படின்னு கேட்டால் கிடையாது. அது ஒரு சில உடம்பை பொறுத்து அவங்களுக்கு தான் அந்த மாதிரி வரும். எல்லாருக்கும் இந்த சிம்டம்ஸ் இருக்காது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சாப்பிடுவோம் இல்லை பார்த்தீங்களா சாப்பாடு, அது செரிமானமாக நமக்கு ஆகாது, டைஜஸ்ட் ஆகாது அந்த மாதிரி. ஸோ அதுக்குமே நமக்கு இம்ப்ளான்டேஷன் நடக்கிறப்போ இதுக்குமே நமக்கு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பேக் பெயின் அப்படிங்கிறது பீரியட்ஸுக்குமே இருக்கும். பட் இந்த இம்ப்ளான்டேஷன் சிம்டம்ஸுமே ஒரு பேக் பெயின் நிறையா பேருக்கு இருக்கும். ஸோ அதனால் பேக் பெயினுமே இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு பெயின் இருக்கும் லைட்டாகுது. அது ரொம்ப ஹெவி பெயின்லாம் இருக்காது, ரொம்ப மைல்டாக இருக்கும். லைட்டாக சுருக்குன்னு குத்துற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். மற்றபடி ரொம்ப ஹெவி பெயின்னா பீரியட்ஸுக்கு அதெல்லாம் இந்த ப்ளீடிங்க்கு இருக்காது. இது இயர்லி ப்ரெக்னன்சி ஃபுல்லாகவே ஆக்சுவலி ஒரு 3 months வரைக்குமே இருக்கும். இதுதான் நம்ம இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்னு சொல்கிறோம். அவள் தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.